நிஜமா அதனால தான் வருது. நீங்கள் பண்ணும்போது உங்களோட சேர்ந்து தண்ணி அடித்தவங்க எல்லாரும் வெளியே போய் ஐயோ அவங்களா பேச்சு தாங்க பிராமின் சிக்கன் இல்லாமல் இருக்க மாட்டாங்களே அவங்க அப்படின்னு உங்கள் பின்னாடி இங்கே இருக்கிற எத்தனை பேர் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் பின்னாடி கை கொட்டி சிரிப்பாங்க. ஏன்னா எனக்கு என்ன நான் யாருன்னு யாருக்கும் தெரியாது, என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. நம்மளும் நினைப்போம் என்ன எத்தனையோ தரம் இந்தாங்க காக்டெயில் ரொம்ப லைட்டு, வைன் இந்தாங்க ஸ்கின்னுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும், மீன் சாப்பிடுங்க மூளை வளரும். அப்பா இருக்கிற மூளை போதும்பா. நம்ம எனக்கு சொல்லுவாங்க நீங்கள் இதை சாப்பிடுங்க உங்கள் ஸ்கின் பிரமாதமாக இருக்கும். வேண்டாம், ஸ்கின்னு பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மற்றதெல்லாம் மழுங்கடிக்கிறதுக்கா வேணாம். சரி, பட் உங்களுக்கு அது தவறில்லை சரியில்லைங்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. 4 பேர் இந்த சமுதாயத்தை எப்படி பார்க்குறாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் உதாரணமாக இருக்க வேண்டிய சமுதாயம் எல்லோரைய விட தாழ்ந்து சில விஷயங்களை செய்யும்போது அவங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம், அவன் மட்டும் என்ன ஒசத்தி அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம யாரும் ஒசத்தி கிடையாது தாழ்த்தி கிடையாது. அப்படி இல்லை, எந்த ஜாதியும் ஒசத்தி கிடையாது தாழ்த்தி கிடையாது. எல்லாருமே மனிதர்கள் தான், எல்லாருமே நல்லவர்கள் தான். பட் கேட்குற கேள்வி அப்படி வர்றதில்லை. நீ எல்லாம் இப்படியெல்லாம் எப்படியெல்லாம் இருப்பேன்னு தெரியாதா? நான் இதை தான் பர்மிஷன் கேட்டேன். நம்ம எவ்வளவு கீழ்த்தரமாக விமர்சிக்கிறார்களோ அதற்கு அந்த அளவுக்கு லோக்கலாக இறங்கி நான் பதில் சொல்கிறேன். நான் போனப்போ ஒருத்தரும் என் ஊர்லேருந்து அவர் ஆசிரமத்துக்கு 4 மணி நேரம் ஓட்டின்னு போகிறேன். இவங்களை ஓட்டி போடா அந்த ஆசிரமத்தில் போய் பார்த்தா கீழே ஒரு மியூசியம் மாதிரி அப்படியெல்லாம் ஃபோட்டோ மாட்டி வச்சுருக்கு எல்லா இடத்துலையும். அப்படி அவர் ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி மாட்டி வச்சுருக்கு. அது ஒரு மியூசியம் மாதிரி. அவரோட வரலாற்று ஒன்று, அதில் இருக்கிற வரலாற்றில் நிறைய விஷயங்கள் நம்பவே முடியல. அதெல்லாம் செக் பண்ணால் ஃபேக்ட் செக் பண்ணால் எதுவும் உண்மையாக இருக்குன்னு தெரியல, என்னன்னு தெரியல. மேலே அருமையான ஒரு கோயில், அருமையான பார்வதி பரமேஸ்வரி துர்கை பிரதிஷ்டம் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்க அந்த இடம் என்னன்னா ஒரு டாக்டர் தம்பதியருடைய இடம். அந்த டாக்டர் தம்பதிகள் தங்களுடைய வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்சதையெல்லாம் அப்படியே அந்த ரேஞ்ச், எத்தனையோ ஏக்கர் இருக்கக்கூடிய அந்த ரேஞ்சை அப்படியே இவருக்கு கொடுத்துட்டு அதே இடத்துலையே அந்த ஆசிரமத்தை மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு அப்படியே இருக்காங்க. காலையில் ஆஸ்பத்திரிக்கு போகிறது, சம்பாதிக்கிறது, சம்பாதியத்தை அவர் அந்த இதுக்கு கொடுத்துடுறது. அங்கே அவங்களோட வேலை ஈவினிங் பார்த்தீங்கன்னா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே துடைக்கிறது, இங்கே துடைக்கிறது, விளக்கேற்றுறது அப்படின்னு அங்கேயே அதை அர்ப்பணிச்சுட்டு இருக்காங்க. மனைவி ஒரு பக்கம் இருக்காங்க, சின்ன வயசு மனைவி ஒரு பக்கம் இருக்காங்க, கணவர் ஒரு பக்கம் இருக்காங்க. என்னன்னு கேட்டால், இல்லை சுவாமிகள் சொல்லியிருக்கார் சுத்தபத்தமாக பிரம்மச்சரியமாக இருக்கணும், விரதமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப். நான் சொல்கிறேன் இல்லை, நாங்கள் படிச்சிருக்கோம், எல்லாத்துக்கும் கடமைகளுக்கு ஒவ்வொரு இது இருக்குது, அனுபவிக்கிறதுக்குன்னு கிராஸ்தம்னு ஒரு 25 years கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தர்மத்தில். அறம் பொருள் இன்பம், அதுக்கப்புறம் தான் வீடு பேர், அதையெல்லாம் நம்ம விட தேவையில்லை. இல்லை இல்லை எங்களுக்கு இப்படி தான் சொல்லியிருக்கா. அப்படியா? சாப்பாடு சாத்விக சாப்பாடு தான், அதனால் ஒன்லி பியோர் வெஜிடேரியன் தான் நாங்கள் சாப்பிட்றோம். அப்படியா? நீங்கள் இல்லை நாங்கள் இப்போது மாறிட்டோம் அவருக்காக. இப்படியெல்லாம் சொல்லி கடைசியில் அந்த மனுஷனோட வீடியோ வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இவர் ஊருக்கு தான் உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போ கை கொட்டி சிரிக்கிறோமா இல்லையா? இப்படித்தான் இருக்கணும்னு பிராமணர் அல்லாதவர்கள் கூட ஆன்மீக பாதையில் வரும்பொழுது சைவத்தை கடைபிடியுங்கள், பிரம்மச்சரியத்தை கடைபிடியுங்கள், சாத்வீக வாழ்க்கை முறையை கடைபிடியுங்கள்னு சொல்கிறாங்க. அதை நாம் முயற்சியாவது பண்ணணுமா இல்லையா? ஏன் அதை வாழ்நாள் முழுக்க முயற்சி பண்ணணும்? ஒரு நாள் சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு இல்லாமல் டெய்லி ஏன் அப்படியே இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, அதை வாழ்நாள் முழுக்க ஒரு ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சாலே வராத ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் நமக்கு பிறப்புலேருந்தே வருது, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கிற ஒரு ஆசைக்காக தான் அப்படி சொல்கிறாங்க. இதை நீங்கள் மறக்காமல் இன்னிலேருந்து நியூ இயர் ரெசல்யூஷன், இதோ நாளைக்கு நியூ இயர், ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன். ரொம்ப பழக்கம் இருக்கிறவா குறைச்சிக்கோங்க, படிப்படியாக குறைச்சிக்கோங்க. நம்முடைய சமுதாயத்துக்காக 5% தான் இருக்கும். அந்த 5%ல் ஒருத்தர் பண்ணாலும் வெளியே பெருசாக தெரியும். எல்லாரும் இப்படிதான்ப்பா அப்படின்னு மொத்தமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. யாரோ ஒருத்தர் பண்ணுற ஒரு விஷயத்துக்காக எல்லாரும், நான் அந்த 5%ல் 95% எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் 5%ல் ஒரு 5% கணக்கு போட்டு சொல்லுங்கள், எவ்வளோ பர்சன்ட்டு?
0.25 இதுதானே நம்ம இது, அதை வந்து சொல்லிடுவாங்க. என்னோட கிளாஸ்மேட் அமெரிக்கா போனால் எதுக்கு இந்த கான்சிக்வன்ஸ் எங்கே வருதுங்கிறதுக்கு சொல்ல வரேன். எந்த இடத்துல அந்த கான்சிக்வன்ஸ் வருதுன்னா, அடையாளத்தை இழக்க இழக்க நீங்கள் இங்கே கூடியிருக்கிறவங்களுக்கு உங்களுடைய சமுதாய அடையாளம் ஒரு பிராமணன், நான் ஒரு பிராமணன், நான் ஒரு தமிழன், நான் ஒரு இந்தியன், நான் ஒரு இந்து அப்படிங்கிற அடையாளங்கள் உங்களுக்கு இருக்கலாம். எத்தனை பேருக்கு இருக்கு? இல்லையே, கையெல்லாம் தூக்கலையே, எல்லாம் அங்கங்கே ஒவ்வொரு பாயிண்ட் கம்மியாக இருது போல இருக்கு. எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருக்கும் கைதா இல்லையோன்னு பயந்துட்டேன் நான். என்னடா இது இல்லை, எல்லாருக்கும் இருக்கு இல்லையா இந்த அடையாளம். இதில் ஒவ்வொரு அடையாளமாக போகும். இதை ஏன் தலைமுறையில் நான் பார்த்தேன். இந்த இடத்துல சொல்கிறேன், என்னோட கிளாஸ்மேட்டு ஒருத்தன் இல்லை, 2 பேர் இல்லை, ஒரு கிளாஸ்மேட் போனான் அமெரிக்காவுக்கு. அங்கேயே செட்டில் ஆகி அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு வைதிக அந்தனர் குடும்பத்திலேருந்து ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிட்டான். எல்லாருக்கும் கிடைக்குமா? ஏதோ அங்கே இருக்கிறதுல எதையோ பார்த்து எடுத்து பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம லெவலுக்கு அவங்க மாறலைன்னா அவங்க லெவலுக்கு இவங்க மாறிடுவாங்க. அடையாளம் அத்தோட க்ளோஸ். யாரையும் கொலை செய்ய தேவையில்லை. இனப்படுகொலை என்பது ஒரு இனத்தை உயிரை எடுப்பது அல்ல, ஒரு இனத்தின் அடையாளத்தை அழிப்பது. அந்த இனப்படுகொலையை வேறு யாரும் செய்யவில்லை, என்னுடைய தலைமுறையில் நாமே செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்த தலைமுறைக்கு இந்த இனப்படுகொலை தப்பித்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் அடுத்த தலைமுறையினருக்கு நம்முடைய சமுதாயத்தின் இந்த நாட்டுக்கு கொடுத்த கான்ட்ரிபியூஷன்ஸ், இந்த நாட்டுக்கு நாம் செய்த சேவைகள், நம்முடைய சமுதாயத்துக்கு செய்த சேவைகள், சமத்துவத்துக்கு நாம் கொடுத்த நம்முடைய தியாகங்கள், இதையெல்லாம் சொல்லி வளர்க்கணும். 75 வருட திராவிடிய பிரச்சாரத்தில் இதெல்லாம் மழுங்கி போச்சு. எல்லாருடைய ஜாதி பேரையும் எடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் அது சமத்துவத்துக்கான வழிகோல் அப்படின்னு நினைச்சேன். இல்லை, சில ஜாதிகள் மட்டுமே சமுதாயத்துக்கு செய்த தொண்டை மறக்கடிக்கும் முயற்சின்னு இப்பதான் எனக்கு தெரியுது. ஆலய பிரவேசம், வைக்கம் வீரர் அப்படிம்பாங்க. வைக்கத்துக்கு யார் அமுச்சு வச்சா பெரியார வைக்கத்துக்கு? ராஜாஜி அவர்கள் அனுப்பித்து வைத்தார் வைக்கத்துக்கு பெரியாரை. காங்கிரஸில் இருந்த பெரியாரை காந்தி நம்ம சார்பா போகட்டும்னு சொல்லி உடனே அங்க அவர் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டார். ஆலய பிரவேசம் எப்பவுமே ஸ்டிக்கர் ஒட்டுறது தான். ஆலய பிரவேசம் யார் செய்தது? ஆலய பிரவேசம் வைத்தியநாத ஐயர் தமிழ்நாட்டில் முதலாக ஆலய பிரவேசம் செய்தது. கேட்டா உடனே டிராவங்கூர்ல விடல, அங்க விடல, இங்க விடல. திருவாங்கூருக்கும் தமிழ்நாட்டுக்கும் வித்தியாசம் கூட தெரியாதவங்க ஏன்டா வரலாறு பேசி எங்களை கொல்றீங்க? வைத்தியநாத ஐயர் ஜாதிகள் இல்லை அடி பாப்பான்னு பாடியது யாரு? அவருக்கு அந்த பாடலை பதிப்பிக்க கொடுக்க சுதேசமித்திரனை நடத்தியது யாரு? சுப்பிரமணிய ஐயர். முதல் கலப்பு திருமணத்தையும் முதல் விதவை திருமணத்தையும் தமிழ்நாட்டில் நடத்தி காட்டியது யார்? ஸ்ரீமான் ஸ்ரீனிவாச ஐயங்கார். தன்னுடைய மகளுக்கு காந்தி சொன்ன வழியில் கலப்பு திருமணத்தை பிடிவாதமாக நடத்தி காட்டியவர். உதாரணமா இருக்கணும் நான் சொல்றேன் இல்லையா. நம்ம சமூகத்தையே அவங்க வந்து மொத்தமா நாட்டுக்கே உதாரணமா இருந்தாங்க, வீரத்துக்கும் உதாரணமா இருந்திருக்காங்க. இப்பதான் எல்லாம் ஐயோ நமக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அந்த காலத்திலே நம்ம வந்து பிராமணனா உடனே ஒன்லி தட்டு ஏந்தி மணி அடிக்கிறது கிடையாது. கையில பரசை ஏந்தி தங்களை எதிர்த்த சத்திரியர்களை வெட்டிய பரசுராமரும் பிராமணர் தான். அந்த பரசுராமர்லேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு நமக்காக முகுந்த் வரதராஜன்ல இருந்து சுந்தர்ஜியில இருந்து மிலிட்ரியில ஒவ்வொரு தரமும் உயிர் தியாகம் செய்யறவங்களும் நம்மவர்கள் தான். கேட்டா உடனே யாராவது ஒருத்தர் சுபவீர பாண்டியன் ஏதோ ஒரு சமூக வெளியில ட்விட்டர்ல கேட்டார், புல்வாமா தாக்குதல்ல எந்த பிராமணனாவது செத்தானா? இதான் அவருடைய கேள்விங்க. அவருடைய கேள்வியே இதுதான்.
இப்படியா ஜாதி கணக்கு எடுத்து பார்க்கலாமா? எத்தனை பேர் இந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்தாங்கன்னு, எத்தனை பேர் ஜெயிலுக்கு போனாங்கன்னு கேட்கலாமா? வீர சவார்கரை இவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவர் கோழை, ஷூ நக்கி. அதாவது இங்கே வரலாறு கிடையாது, புனையங்களை தான் வரலாறாக பேசுவாங்க. அது காலாபாணின்ற ஒரு படத்தில் அவர் ஷூ நக்குவதாக ஒரு காட்சி அமைப்பு வருது. அது உண்மைக்கு புறமான ஒரு காட்சி அமைப்பு. அது அந்த படத்துடைய ஒரு ட்ராமாக்காக வச்ச காட்சி. அதை தான் எடுத்து ஆதாரமாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு வரலாற்று புலிகள். ஏன்னா நந்தனாருக்கே இல்லாத வேதிய சரித்திரத்தை கோபாலகிருஷ்ண பாரதி எழுதிய போது அவர் நினைக்கல. அவர் ஒரு சிவபக்தன், சிவப்பழம், பிராமண சமுதாயத்தை சேர்ந்த நல்ல ஒரு மனிதர் தான். அவர் எல்லாருக்குமான வசுதெய்வ குடும்பக்கம் அப்படின்னு நினச்சி அவர் எழுதினதை அவர் யாரை சொல்லுவார்? மற்றவங்களை சொல்கிறதுக்கு பதிலாக தன்னுடைய பிழைகளை திருத்திக் கொள்வோம் என்ற உயரிய காரணத்துக்காக சொன்னதை இன்னைக்கு வரைக்கும் உண்மையாக சித்தரித்து கொண்டிருக்கிறார்கள். நந்தனாரை தடுத்தது அந்தன குலத்தை சேர்ந்தவர்கள் இல்லை. தம்பி கேமரா எடுக்கிறீங்களே, கேட்டுக்கோங்க. நந்தனார் சரித்திரத்தை, பறையர் சமுதாயத்தை சேர்ந்த நந்தனாரை கோயிலுக்குள் தடுத்தது பிராமணன் அல்ல, அது எழுதப்பட்ட புனைவு. நந்தனார் சரித்திரம் என்ற கதையில் கோபாலகிருஷ்ண பாரதி எழுதிய புனைவு. சைவ வேளாளர் குலத்தில் பிறந்த சேக்கிழார் எழுதிய உண்மை சரித்திரத்தில் அது இல்லை, பெரிய புராணத்தில் அது இல்லை. இப்படி ஒவ்வொரு பொய்யையும் எடுத்துதான் இவங்க எத்தனையோ வருஷமா அவதூறு பேசிண்டே இருக்காங்க. இது தெரியாம, இந்த வரலாறு தெரியாம, இந்த கோபம் இல்லாம வெளிநாட்டுக்கு போற பிள்ளைகள் என்ன சொல்றதுங்க, இட்ஸ் ஓகே அப்படின்னு ஜில்லு ஜிக்கு அப்படி ஜில்லு ஜங்கு ஜக்குன்னு ஏதோ வெள்ளைக்காரியெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வெள்ளைக்கார பிள்ளைகளை வளர்க்குறாங்க. எனக்கு அதில் பிரச்சனை இல்லை. யாதும் ஊரே யாவரும் கேளீர், எனக்கு அதில் பிரச்சனை இல்லை, எல்லாரையும் பண்ணிக்கலாம். பட் நம்முடைய நம்பிக்கைகளை அவர்களும் கடைபிடிக்குமாறு செய்தால் அது நம்முடைய முதல் வெற்றி. ஏன்னா சார் இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம பேசியிருக்கோம். நான் எங்கே வேறுபடுறேன்னா, பிறப்பால் வருவது ஜாதி கிடையாது. பகவத்கீதையில் சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம்னு சொன்ன கிருஷ்ணர் தெளிவாக சொல்லியிருக்கார், பிறப்பால் ஒரு பிராமணன் அல்ல. அதே தான் குணகர்ம நம்ம செய்யக்கூடிய கர்ம பலனுக்கும் நம்முடைய ஒழுக்கத்துக்கும் நம்முடைய நடத்தைக்கும் தர்ம பரிபாலனத்துக்கும் கிடைப்பது தான் அந்த பிராமண பதவி. எல்லாரும் பிறப்பால் மட்டும் எதுவாகவும் ஆக முடியாது. பிறப்பால்னு யாரும் சொல்லலை. இதை இங்கே இப்போ பேசுகிறவங்களுக்கு முன்னாடியே ராமானுஜர் எந்த காலத்திலையோ பேசி எத்தனையோ பேரை நீ வா நாராயண மந்திரத்தை சொல்லுன்னு கூட்டின்ட்டார் இல்லையா, கூட்டின்ட்டார். அதனால் சமூக நீதி சமத்துவம் பேசணுன்னா நம்ம ராமானுஜர்லேருந்தும் மத்வாச்சாரியாலேருந்து தான் ஆரம்பிக்கணும். நம்ம ஒன்று இங்கே இவங்க புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. அதுக்கும் என்ன ஸ்டிக்கர் ஒட்டாதீங்கடா, ஆரம்பித்து வச்சது அங்கே ஒரு பாப்பான், அதை முதல்ல பார்த்துட்டு வாங்க, ஓகேவா? ஆனால் இன்றைக்கி அது எல்லாம் வரலாறு எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நம்ம எல்லோரும் ஏன்னா இங்கே படிப்பு இல்லை, இங்கே ரிசர்வேஷன், நமக்கு இங்கே எவ்வளோ 100 மார்க் வாங்கினாலும் இங்கே இடம் இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான், மற்ற எல்லா இடத்துலையும் இருக்குது. நான் தெலுங்கானாவில் இருக்கேன், அங்கெல்லாம் பிரச்சனை இல்லை. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. தெலுங்கானாலலாம் பார்த்திங்கன்னா காஸ்ட்டு, ஃபார்வர்ட் காஸ்ட், பேக்வர்ட் காஸ்ட்டுன்னு எப்படி இது பண்ணுறாங்க, நிர்ணயிக்கிறாங்கன்னா, வரலாற்று பூர்வமாக பணம், நிலம், பதவி, அதிகாரம் இதில் இருந்த எல்லா ஜாதிகளையுமே அவங்க ஃபார்வர்ட் காஸ்ட்டாக தான் வச்சுருக்காங்க. அதனால் அங்கே ரெட்டியாக இருக்கட்டும், வேலமாவாக இருக்கட்டும், பிராமணர்களாக இருக்கட்டும், வைஷ்யாக்களாக இருக்கட்டும், எல்லா வைஷ்யால எல்லாருமே ஃபார்வர்டாக தான் இருப்பாங்க. இது ஒரு நியாயமான ஒரு இது. ஏன்னா அதில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட அநியாயமாக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு மட்டும் அந்த இடஒதுக்கீடு சென்று அடைகிறது. நியாயமான ஒரு விஷயம், எல்லாருமே அதை ஏற்றுக்கிறோம். நம்ம பிராமணர்களில் இருக்கக்கூடிய அளவு கலப்பு திருமணம் இந்தியாவில் வேறு எந்த இடத்துலையுமே கிடையாது. எந்த ஒரு கலப்பு திருமணமாக இருந்தாலும் இன்றைக்கி புள்ளி விவரப்படி பார்க்கும் பொழுது இந்தியாவின் கலப்பு திருமணம் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ண, சிவில் மேரேஜஸில் ரெஜிஸ்டர் பண்ண 160 கல்யாணங்களில் பிராமணர் ஒருத்தர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்.
ஒரு பெண்ணாவது இல்லை ஆணாவது பிராமண வர்க்கத்தை சேர்ந்தவங்க தான் கலப்பு திருமணம் பண்ணுறாங்க. பரந்த மனதும் ஒரு முற்போக்கான சிந்தனையும் இருக்கக்கூடியவர்கள். இதில் இன்னும் முக்கியமாக ஒன்று சொல்கிறேன், இது வந்து உங்களுக்கு நல்லதா கெட்டதா தெரியல. தலித் கலப்பு திருமணங்களில் 80% மேலாக பிராமணரோடு தான் நடக்கிறது. வேற யாரும் சேர்ந்த மாட்டேங்கிறாங்க, யாரும் வந்து விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு விட்டு கொடுக்க எதுவுமே இல்லை, ஏன்னா நம்ம அந்த ஜாதியை அந்த கண்ணோட்டத்தை பார்க்கவே இல்லை. பட் பார்க்காததும் பரந்த மனசும் ஒன்று, எல்லாத்தையுமே விட்டு கொடுக்கறது ஒன்று, எல்லோரோடையும் இணக்கமாக இருப்பது ஒன்று, முற்போக்காக இருப்பது ஒன்று. ஆனால் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிற்கிறது வேற ஒன்று. அடுத்த தலைமுறையில் இந்த நம்பிக்கைகளை நாம் தொடர்ச்சியாக கொடுக்க முடிஞ்சா, பிறப்பால் தான் வரணும்னு இல்லைங்க, அந்த இடத்த நான் இங்கே சொல்கிறேன், பிறப்பால் தான் வரணும்னு இல்லை. நம்முடைய நம்பிக்கைகளையும் நம்முடைய வாழ்க்கை முறைகளையும் நாம் தொடர முடிஞ்சால் அது ஒரு பெரிய முன்னேற்றமாக இருக்கும். ஹிந்துயிசத்தில் கன்வெர்ட் பண்ண முடியாது, மற்ற மதங்களில் வந்து we can மாற்றம் அடைய முடியும். அதனால தான் அந்த மதங்கள் வளருது. நாம் யாராவது அந்த பக்கம் போயிட்டா உடனே அப்படியே தள்ளி வச்சுருவோம். தள்ளி வச்சு எல்லாரையும் நீங்கள் வந்து ஒதுக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சமூகம் வளராது. அப்போ நீங்கள் இன்னைக்கு வந்து எந்த கான்சிக்வன்ஸ்க்கு நான் இப்போ வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடையாளத்தை அங்கே எல்லாரும் தொலைச்சிட்டாங்க. ஸோ அடுத்த கட்டமாக அது இல்லை இது இல்லை, நான் ஒருத்த மட்டும் குடித்தா என்ன ஆகிட போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த தலைமுறையில் நான் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணால் என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அடுத்த தலைமுறை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, என்ன சார் 8க்கு 4 எவ்வளோ 10க்கு 4 ரேஷோ, கல்யாண ரேஷோ, 10க்கு 6 பொண்ணு கிடைக்காது. ஏன் கிடைக்காது? ஏன்னா நம்ம பண்ண தப்பு தான். ஒரு சமுதாயமாக கட்டுக்கோப்பாக இருந்திருந்தால் பொண்ணுங்க இன்னைக்கு கேட்காது, ஏன்பா நீ பெரிய யோக்கியமா என்னை மட்டும் பிராமணனை கட்ட சொல்கிற, அவனும் எப்படியும் குடிச்சுட்டு இருக்க போகிறான், அவனுக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம் கேட்குது. என்னுடைய குடும்பத்தில் கேட்டார்கள், எனக்கு வரன் பார்க்கும் பொழுது என்ன கல்யாணம் பண்ணிக்க யாரும் வரல. ஏன் இல்லைப்பா, அது வந்து ரொம்ப பெரிய இடம் அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க, அவங்க வந்து சினிமாவில் நடிக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் ஒவ்வொரு குறையாக சொல்கிறது தான் நம்மளுடைய இதுவாக இருக்குது. குறை இல்லை, இது சினிமாவில் நடிக்கிறது ஒரு குறையாக இல்லை. வீட்டில் வந்து யாருக்கும் தெரியாமல் உட்காந்து மொடாமொடையாக குடித்தா அது தப்பு இல்லையா. ஆனால் வெளியே போய் நம்ம தொழிலை வந்து ஐடியில் அப்பா அவங்க வந்து டாக்டராக இருக்காங்க, ஏன்டா டாக்டர் தானே அதுக்கு என்ன, இல்லை டாக்டர்னால் ராத்திரியிலலாம் நைட் ஷிஃப்ட்லாம் போடுறாங்க. இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி? நம்ம மனசை நம்ம மாற்றிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, ஒரு வேறு சமூகத்தை, அதனால் எனக்கு கிடைக்கல, அதனால் என்ன வெஜிடேரியன் வேணும். இன்னைக்கு அதானே நடக்கிறது. வெஜிடேரியனா யாரானா என்னுடைய நம்பிக்கைகளுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் சரி அப்படின்னு தான் நான் பண்ணிட்டேன். அந்த பரந்த மனதுடைய அந்த எம்மதமும் எந்த ஒரு ஜாதியும் இல்லைன்னு பார்க்காதவளை என்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டேன். என்னுடைய சிஸ்டர்ன்லா அவள் அமெரிக்காலேயே பிறந்து அமெரிக்காலேயே வளர்ந்தா. கம்ப்ளீட்டாக நம்முடைய நம்பிக்கைகளை சார்ந்து வளர்ந்தவளுக்கு நம்முடைய குலத்தில் மாப்பிள்ளை கிடைக்கல. நீங்கள் சார் சொல்கிறார் இப்போ வட இந்தியாவிலேருந்து கூட்டின்னு வரேன் பெண்களைன்னு. சார் நீங்கள் அடுத்த தலைமுறையெல்லாம் அமெரிக்காலேருந்து கூட்டின்னு வரலாம் சார். பெண்கள் அங்கே நிறைய பேர் இருக்காங்க, நல்ல பையங்க தான் கிடைக்கிறது இல்லை. அவங்க எல்லாருக்கும் அமெரிக்கா வீசா ஃப்ரீ அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் சந்தோஷமாக வந்துடுவா. ஆமாம், இல்லை இப்போ இங்கே அமெரிக்கா போனால் உடனே கேட்க வேண்டியது, ஐயோ அமெரிக்காவில் வளர்ந்துதா, அதுக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்ட் இருந்தது, ரொம்ப இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறத முதல்ல நாம் நமக்குள்ளே புறணி பேசுகிறதையும் நமக்கு ஒருத்தரை நம்ம அவநம்பிக்கையாக பேசுகிறதையும் முதல்ல நிறுத்தணும். அப்படி நிறுத்தி ஒற்றுமையாக ஆரம்பித்தா கல்யாணங்கள்ன்ற ஒரு பிரச்சனை இப்போ வந்திருக்கு. நல்ல புரோகிதமாக இருக்கிற வைதிக குடும்பங்களில் கல்யாணம் நடக்க மாட்டேங்கிறது. ஆனால் அது மாறும் சார். ஏன்னா இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் வந்து ஒரு வருஷம்
வைதிகம் பண்ணிட்டா இமீடியட்டாக வந்து கொத்திண்டு போயிடுறா. எல்லாம் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, யூரோப்பு, சவுத் ஆஃப்ரிக்கான்னு பயங்கரமாக நல்ல லுக்ரேட்டிவாக போயிடுது. என் பையனுக்கு நான் வந்து வேதம் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அதுக்கு அவன் அப்பாவும் ரொம்ப ரொம்ப ஆதரவு. நான் கேட்டேன், அவன் வந்து கற்றுக் கொடுக்கலாமா, அவனை வைதிகத்தில் அனுப்பலாமா? ஓ, தாராளமாக அனுப்பலான்னு சொல்லிட்டார். ஸோ இப்போ மாறிண்டு இருக்குது. இன்ஜினியர் தான் ஆகணும். இன்ஜினியர் தான் ஆகணும்னா தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வேண்டாம். டாக்டர் தான் ஆகணும்னா நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம். ஐஏஎஸ் தான் ஆகணும்னா நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம். அதுக்கு காரணம் நீங்கள் பிராமின்ஸுங்கிறது இல்லை. அதுக்கு காரணம் நீங்கள் லஞ்சம் வாங்க மாட்டீங்க, பொய் ரிப்போர்ட் எழுத மாட்டீங்க, நான் கேட்குற மாதிரியெல்லாம் விதவிதமாக வந்து எங்கள் ப்ராபகேண்டாக்கு உதவ மாட்டீங்க. உங்களை வச்சு நாங்கள் எப்படி குப்பை கொட்டுறது? அதனால் நீங்கள் வேண்டாம். அப்போ நீங்கள் வேணும்னு சொன்னால் அதிக அளவில் எங்கெல்லாம் வேணான்னு சொல்கிறாங்க அங்கெல்லாம் இன்னும் அதிகமாக போராடுவோம். பட் அங்கே மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் போராடுவோம். இதோ இங்கே திருச்சிக்கு வந்து நான் திருவானைக்காவலை பார்க்கணும், ஸ்ரீரங்கத்தை பார்க்கணுங்கிறத விட அதிகமாக சிவி ராமன் பிறந்த இடத்தை பார்க்கணும் அப்படின்ற ஆசையோடு தான் வந்தேன். முதல்ல ரவீந்திரநாத் தாகூர் 1930 1913, அடுத்தது 1930 சிவி ராமன், அதுக்கு அடுத்தது மதர் தெரசா, ஹர்கோபிந்த் குரானாவை தவிர மற்றவர்கள் எல்லாரும் கைலாஷ் சத்யார்த்தியாக இருக்கட்டும், வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணனாக இருக்கட்டும், சுப்பிரமணியம் சந்திரசேகராக இருக்கட்டும், இன்னும் ஃபீல்ட்ஸ் மெடலில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அங்கே ஒரு குரூப்பு, இப்படி எல்லாரும் எவ்வளவுக்கு எவ்வளவு இங்கே வேணான்னு சொல்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நோபல் பிரைஸ்லாம் அமெரிக்கா பேரில் போகுது. அவங்க கொண்டாடுறாங்க, ஹீ இஸ் அன் அமெரிக்கன்னு கொண்டாடுறாங்க. நமக்கு வருத்தமாக இருக்குது. ஹீ இஸ் அ தமிழன் அப்படின்னு சொல்கிறோம். உடனே கேட்பேன், நீ எல்லாம் தமிழன் இல்லை, பிராமணாலாம் தமிழா இல்லை, அப்போ யார் தமிழா? இப்போ இருக்கிற 7 தெலுங்கு அமைச்சர்கள் தான் தமிழர்களா? இப்போ ஒருத்தர் இருக்காங்க, எல்லா இடத்திலும் வெள்ளம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா தான் தமிழா? வாழைப்பழத்தில் வலிக்கு யாரும் விழமாட்டார்கள் அப்படின்னு சொல்றது தான் தமிழா? ஊவே சாமிநாத ஐயர் தமிழரா? நீங்கள்லாம் தமிழர்களா? நீங்கள்லாம் தமிழர்கள் இல்லையே, நீங்க தான் திராவிடர்களாச்சே. ஆரிய வந்தேரின்னு சொல்றீங்க, ஆனா ஊர்ல யாரெல்லாம் தமிழர்கள் ஒத்துக்கிறீங்க? மதம் மாறி, ஏன்னா சான்ஸ்கிரிட்ல பேர் வச்சா உடனே நீங்க தமிழன் இல்லையா? சான்ஸ்கிரிட்ல நீங்க வந்து வழிபட்டீங்கன்னா உடனே எதுக்கு சாமிக்கு சான்ஸ்கிரிட்? நான் கேட்குறேன், எதுக்கு சாமிக்கு அரேபிய மொழி? எதுக்கு சாமிக்கு ஆங்கிலேய மொழி? எதுக்கு? அங்கெல்லாம் போய் இந்த கேள்வியை கேளுங்க. ஓட்டு அரசியல் மட்டும்தான் இங்க உண்மை. ஜனநாயக நாட்டில் படிப்போ திறமையோ நேர்மையோ வேற எதுவும் இல்லை. ஜனநாயக நாட்டில் வாட் இஸ் பவர்? நம்பர்ஸ் ஆர் பவர். எல்லாரும் ஜனத்தொகையை எவ்வளவுக்கு எவ்வளோ பெருக்கிறோமோ அது ஒன்று. ஒற்றுமையாக ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ இடத்துல அந்த ஜனத்தொகையை வச்சு நாம் லாபி பண்ணுறோமோ, இந்த 2 தான் நமக்கு பலம், நமக்கு இது பயன் தரும். எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கட்டும், எத்தனை லாயர் இருக்கட்டும், நான் நிறைய லாயர்ஸ் என் சீனியர்ஸ் நான் சொல்லியிருக்கேன், என்னடா இவங்களுக்கு போய் அப்பியர் ஆகிருக்கியே அப்படின்னு. இல்லைம்மா, நான் லாயர், நான் யாருக்கு வேணால் காசு கொடுத்தா இருப்பேன், நான் லாயர் அப்பியர் ஆவேன். முதல்ல அதை மாற்றுங்க. யாருக்கு வேணா போய் எதை வேணா செய்வேன். அதை விட அப்புறம் என்ன திட்டுவாங்க சினிமாவில் நடித்ததுக்காக ஒரு வார்த்தையை வச்சு. காசு கொடுத்தா நான் தொழிலை யாருக்கு வேணா செய்வேன்னு சொல்றது என்ன மனநிலை? சமூக பொறுப்பு வேணும். இந்த சமூக பொறுப்பை எனக்கு தெரிஞ்ச 4 பேர்கிட்ட நான் கேட்குறேன், உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேர்கிட்ட கேளுங்க. அவங்க இல்லை நான் என் தொழிலை செய்வேன், அது யாராக இருந்தாலும் சரி, நமக்கே கருங்காலி கட்டையாக திரும்பி வந்தாலும் சரி நான் செய்வேன்னு சொன்னால், சரி அப்போ நீ செஞ்சதில் வாங்கின ஃபீஸில் 20% எங்களுக்கு கொடுத்து உதவுன்னு சொல்லுங்கள். இல்லை எப்படியும் நீ வந்து இனத்துரோகம் தான் பண்ண போகிற, இனத்துரோகியாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு காசாவது கொடு. ஏன்னா பண உதவி இருந்தால் இந்த மாதிரி 4 கூட்டம் போடலாம். இந்த மாதிரி 4 கூட்டம் போட்டால் கஸ்தூரி நாராயணன் சார் கூப்பிடுவார். கஸ்தூரி வந்து இந்த மாதிரி இன்னொரு 1000 பேர்கிட்ட சொல்லுவாள். இப்படியே இது பரவும், இப்படியே பரவும். இது வந்து அமெரிக்காவில் இப்போ எல்லாருக்கும் பரவி போச்சு.
தமிழ்நாட்டில் தான் பரவலை. எனக்கு ஒன்றும் தெரியலையே. என் கிளாஸ்மேட் கேட்குறான், என்ன யாருமே எதுவுமே சொல்லலையே. டே நீ வெளியே போய் நில்றா, அப்போ சொல்லுவாங்க நீ உள்ளாரையே இருக்க, கம்ப்யூட்டரை தவிர நீ வேற எதையும் பார்க்க மாட்டேங்கிற, வெளியில் வந்து களப்பணியில் நில்லு, அப்போ தெரியும் உன்னை யார் யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. எனக்கு இதெல்லாம் எதுவும் இல்லை, உனக்கு எதுவும் இல்லைல்ல, எனக்கு இருக்குது, குடுவோம் காசையெல்லாம், நான் போய் சண்டை போடுறேன், இப்படியே சொல்கிறோம். இதுக்கு தேவை ஒற்றுமை. இந்த மாதிரி சண்டை போடுறேன் அப்படின்னு நான் ஆரம்பிக்கிறேன்ல, உடனே இங்கே இருக்கிறதுல பாதி பேர், ஏம்மா நம்ம வந்தோமா, சமஷ்டி உபநயனம் செஞ்சோமா, ஜாதக பரிவர்த்தனை பண்ணோமா, இதையெல்லாம் விட்டுட்டு உனக்கு ஏம்மா இது வேண்டாத வேலை, பொம்பளை வேற 2 ஒரு பொட்டை புள்ளைய பெற்று வச்சிருக்க, நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகாது தெரியுமோன்னோ, 4 பேர் எப்படியோ பேசிட்டு போகிறா, அதையெல்லாம் நாம் வந்து நாய் குறைக்கிறதுன்னு நினச்சி அப்படியே கடந்து போயிடணும். ஹலோ, என்ன தவிர அங்கே இருக்கிறது சுற்றி எல்லாம் குறைச்சிட்டே இருக்கு. இதில் குறைக்கிறது குறையலை, நாம் கடந்து போகிறோம் பாரு, நாம தான் ரொம்ப குறையிறோம். நான் சண்டை போடுறேன்னு வரேன், என்னை நீங்கள் ஊக்குவிக்கலைன்னா கூட பரவாயில்ல, என்னை நீங்கள் வந்து பின்ன அடைய செய்யாதீங்க. எனக்கு வந்து நீங்கள் இது எதுக்குமா உனக்கு, எங்கள் எல்லாருக்கும் இல்லாத பொறுப்பு உனக்கு எதுக்கு, எனக்கு எங்கள் எல்லாருக்கும் இல்லாத கோவம் உங்களுக்கு என்னத்துக்கு, உனக்கு எதுக்கு, இங்கே கிடைக்கலன்னா இப்போ தான் இடபிள்யூஎஸ் கொண்டு வந்திருக்காளோன்னோ, இப்போ தான் நீட்டு கொண்டு வந்திருக்காளோன்னோ, நம்ம பசங்க அதில் ஜெயிச்சிடுவா. நோ நோ, அதெல்லாம் வெற்றி இல்லை. இடபிள்யூஎஸ் எங்கே கொண்டு வந்திருக்காங்க, இந்தியாவில் எல்லா இடத்துலையும் கொண்டு வந்திருக்காங்க, தமிழ்நாட்டில் இன்னும் நடைமுறைப்படுத்தவில்லை. ஏன் படுத்தவில்லை, ஏன்னா நீங்கள் யாரும் கேள்வி கேட்கலை. இந்த இதோ வருது மார்ச் எண்டில் லோக்சபா தேர்தல், யார் வந்தாலும் ஓட்டு போட எங்கள் ஓட்டு இடபிள்யூஎஸ்ஐ அமுல்படுத்துபவர்கள் தான். நம்மளுக்காக மட்டுமா கேட்குறோம், நம்மளுக்காக மட்டுமா கேட்குறோம், நம்மளோட சேர்ந்து 200 குலங்கள் அங்கே இருக்குது, எல்லாம் மைக்ரோ மைனாரிட்டி குலங்கள், அவங்களுக்கும் சேர்த்து தானே கேட்குறோம். நான் மட்டும் வரணும்னு என்றைக்கும் நாம் நினைச்சதில்லை. நானே வரணும், என் பொண்டாட்டி வரணும், அப்புறம் என்னோட துணைவியோட பொண்ணு வரணும், அப்படி நாம் கேட்கலையே. என் பையன் தான் வரணும், என் பையனுக்கு அப்புறம் என் பேரன், என் பேரனுக்கு அப்புறம் என் கொள்ளு பேரை, வேற யாரும் வரக்கூடாது, அப்படி இல்லையே. நம்ம எல்லாருக்காகவும் தான் கேட்குறோம். அதை கேட்கறதுல என்ன வெக்கம்? நீ எல்லாம் இப்படி இருந்த, 2000 வருஷம் அப்படி இருந்த, 2000 வருஷம் முன்னாடி என்ன அடிச்ச காட்டு, ஆதாரத்தை காட்டு. நீ இப்ப அடிக்கிறதுக்கு ஆதாரம் 1000 இருக்கு. நீ அன்னைக்கு அடிச்சதுக்கு தான் இன்னைக்கு அடிச்சேன். இந்த ஓனாய் கதையெல்லாம் சொல்லாத. ஈசாப் ஃபேபிளில் சொல்லியிருக்கான், ஓனாய் ஒன்று ஆட்டுக்குட்டியை பார்த்து தான், ஆட்டுக்குட்டி மலை மேலே உட்காந்துன்னு தண்ணி குடிக்குது, கீழே ஆட்டுக்குட்டி மலைக்கு கீழே மடுவில் குளத்தில் தண்ணி குடிச்சுட்டு இருக்கு. மலை மேலேருந்து ஓனாய் ஆட்டுக்குட்டியை பார்த்துடுது, இன்னைக்கு இந்த ஆடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த ஆட்டுக்கிட்ட வந்தது. ஏய் என்னடா என் தண்ணியை கலக்கிட்ட, நீ அழுக்காக்குற என் தண்ணியை. அந்த ஆடு உடனே, என்னது தண்ணியை நான் அழுக்காக்குனா, நான் கீழே வந்து தண்ணி குடிச்சுட்டு இருக்கேன், நீ தான் மேலே இருக்க, நான் எப்படி தண்ணியை அழுக்காக்க முடியும்? ஓ எதிர்த்து பேசுறியா? நீ செய்யலைன்னா உங்கள் அப்பன் செஞ்சான், உங்கள் அப்பன் செய்யலைன்னா உன் தாத்தா செஞ்சான், இங்கே வான்னு சொல்லி ஒரே அடியாக கபலீகரம் பண்ணிடுதான். இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற உண்மையான பேச்சு. நீங்களாம் எங்களை எப்படி அடிச்சிங்க தெரியுமா, எப்படி கோயிலில் உடலை தெரியுமா? எனக்கு சொல்லியா, எனக்கு ஒன்று காட்டி. எங்கள் அண்ணன் பேர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ், என்னை வந்து கும்பகோணத்தில் எல்லா கோயிலுக்கும் அவர் தான் கூட்டின்னு போவார். உடனே வாங்கண்ணா அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நாமதேயசே அப்படின்னு அவருக்கு அர்ச்சனை வேற பண்ணி மாலை வேற போட்டு அமைச்சின்னு இருக்கா. இப்படி நிஜமா பொய் இல்லை, நிஜமா. இன்னொருத்தர் இருக்கார், அவர் வந்து இஸ்லாமிய நண்பர், அக்ரம்னு பேர், திருப்பதியில் இதோ நாளைக்கு காலையில் அவர் தான் முதல்ல ஆளாக உட்காந்துருப்பார். பேரை ஏகே ராம் அப்படின்னு சொல்லி அவர் தான் முதல்ல வந்து பிரசாதத்தை வாங்கின்னு வெளியே வருவார். இப்படி தான் அவங்களுக்கு தேவையான மாதிரி அழகாக மதித்து தான் நடந்துட்டுருக்காங்க. நம்ம யாரையும் வர வேண்டான்னு சொல்லலை, வர வேணான்னு சொன்னான்னு சொல்லி 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 போய் பரப்புறதை நாம் எதிர்த்து போராடணும். போராடணும்னா நம்மளுக்கு நம்பர்ஸ் தேவை. நம்பர்ஸை விட அதிகமாக நான் நிறைய பேர் இருக்கேன், ஆனால் நாங்கள் யாரும் இதுக்கெலாம் வரமாட்டோம். இவ தனியாக அங்கே வந்து ரோட்டில் கத்தின்னு இருக்கா பாரு, இதெல்லாம் விட்டுட்டு அழகாக அமெரிக்காவில் இருந்தா தெரியுமோன்னு, அமெரிக்காவில் இருந்தா இங்கே வந்து புருஷனை விட்டுட்டாள, என்ன பண்ணிட்டு இருக்கா, எப்போ பார்த்தாலும் சென்னையிலேயே சுற்றின்னு இருக்காளே.
இப்படி பேசிட்டு இருந்தா வேலைக்காகாது. செய்யறவாளை ஊக்குவிங்கோ, நீங்களும் சேர்ந்து செய்யுங்கோ. இல்லைன்னா அடுத்த தலைமுறையில் இப்போ கிடைக்கிற அந்த 4 பெண்களும் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுவா. ஏன்னா நடராஜன் சார் சொன்ன மாதிரி ஒரு சமூகத்தின் பாரம்பரியமும் கலாச்சாரமும் பெண்களிடத்துல தான் இருக்குது. மகளிர் அணியில் அதை தான் சொல்கிறேன், பெண்கள் கையில் தான் இருக்குது. என்னைக்கு பெண்களுக்கு என்னுடைய ஆண்மகன்களை விட அடுத்தவர்கள் நன்றாக இருக்கிறார்கள்னு தோண ஆரம்பிச்சிடுச்சோ அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஒற்றுமையை நீங்கள் காட்டுங்க. இன்றைக்கி வரீங்களா, 4 பேராக இருந்தாலும் சரி, அந்த 4 ஓட்டில் ஐயா போன எலெக்ஷனில் 1000 ஓட்டு 300 ஓட்டிலலாம் வித்தியாசம் வந்திருக்கு. அந்த 300 ஓட்டாக இருந்தாலும் சரி, அந்த 300 ஓட்டு பிராமண ஓட்டாக இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் பல்ட்டி அடிச்சுன்னு வரேன். நான் எப்படி பேசுவேன் தெரியும். இன்றைக்கி பேசினது தான் இருக்கிறதுலே நாகரிகமான மேடை பேச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், எல்லாருக்கும் பசிக்கிறது. அதனால் நான் சீக்கிரமாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். மறுபடியும் சொல்கிறேன், பிராமணர்கள்னா சார் நீங்கள் தமிழறி மணிவண்ணன் சாரை இன்வைட் பண்ணியிருக்கீங்க. அங்கே குப்பன் சார் இருக்காங்க மெட்ராஸில் ஹார்பரில். பிராமணர்களுடைய பழக்க வழக்கங்கள் வெளியே யாருக்கும் புரியறதில்லை. என்னுடைய சங்கி குரூப் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் இருக்காங்க, ரொம்ப தமிழ்லையும் சிவபக்தியிலையும் ரொம்ப ஈடுபாடு உள்ள பெண்கள், அறிவு சார்ந்த அறவோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கேட்குறாங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தால் எதுவும் சாப்பிட்றதில்ல, தூக்கி குடிக்கிறீங்க அப்படின்லாம். ஐயா, எங்கள் வீட்டிலேயே நாங்கள் அப்படி தான் செய்வோங்கிறது அவங்களுக்கு புரியறதில்ல. இதையெல்லாம் நம்ம சொல்லணும். நம்ம அதுக்கு அவங்கள ஒரு நெக்ஸ்ட் டைம் ஒரு தாம்ராஸ் மீட்டிங் நடந்தால் அதில் சரி சமமாக மற்ற சமூகத்தினர் வரணும். இன்றைக்கி தம்பி கேமரா எடுக்கிற தம்பி மட்டும்தான் இருக்காங்க, நிறைய பேர் வரணும். நம்முடைய 10-15 பேர் இருக்காங்களா, சரி, நிறைய பேர் வரணும். நம்முடைய சமூகத்தின் நம்பிக்கைகளில் தீண்டாமை இல்லைங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும், ஆணவ கொலை இல்லைங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இருக்கிறது எங்க, ஏன் அவங்க நம்ம மேலே பழிய போடுறாங்கங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லா இடத்துலையும் பிராமணர்களை தமிழ்நாட்டில் நீ தமிழனே இல்லை எதுக்கு சான்ஸ்கிரிட்டில் பூஜை பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே. ஈழத்தமிழர்கள் இல்லாத நாடே கிடையாது. நான் கனடாவில் பார்த்தேன், ஜெர்மனியில் பார்த்தேன், யூரோப் நிறைய பார்த்தேன், யூகேல பார்த்தேன். என்ன அழகாக செய்கிறாங்க தெரியுமா? அந்த வேத முழக்கத்தோடு அவங்க அந்த கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு இடத்துக்கும் நான் தான் கோயில்னா ரொம்ப பிடிக்குமாச்சே போய் நிற்கிறேன். என்ன பெருமையாக இருக்குது, என்ன சிலிர்ப்பாக இருக்குது. அழகான தூய சமஸ்கிருதத்தில் ஒரு முறை, அழகான தூய தமிழில் இன்னொரு முறை. அங்கே பிராமணர்களுக்கு, அங்கே அந்த வைதீக பிராமணர்களுக்கு அவர்கள் கொடுக்கும் அந்த மரியாதையும், எல்லோரும் ஒரே சமூகம். அவங்க அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து எல்லாரும் சேர்ந்து சமபந்தி போஞ்சனமாக தான் சாப்பிட்றாங்க. அவங்க கொடுக்குற அந்த மரியாதை, சாமின்னு கொஞ்சம் மரியாதை. நான் தெரியாமல் தான் கேட்குறேன், ஈழத்தமிழர்களை விட நீங்கள்லாம் தமிழர்களாடா? நீங்கள் தமிழர்களா? வந்தேரி, ஆரிய வந்தேரின்னு சொல்ற நீங்கள்லாம் தமிழரா? ஃபர்ஸ்ட் ஈழத் தமிழர்களை விட உங்களுக்கெல்லாம் தமிழ் பற்று அதிகமா? அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்மீகமும் அறமும் வேற யாருக்கு தெரியும்? அங்க எல்லாம் இந்த சமுதாயத்தை மதிக்கும் பண்பு மேலோங்கி இருக்கிறது. அவதூறும் பொய்யும் சொல்லி இங்க எவ்வளவு. கடைசியா முடிச்சுக்கிறேன். ஆவுன்னா உங்களை பற்றி தெரியாதா? நீங்கள்லாம் எப்படி மேலே வந்தீங்கன்னு தெரியாதா? சொல்லலாமா சார்? நான் வேணா இவாளைய கேட்டுறேன், சொல்லுவாங்களே பிராமின்ஸ்லாம் அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரங்களுக்கு இன்னொன்று கூட்டி கொடுத்து தானே அங்கே வாங்கினீங்க, இங்கே வாங்கினீங்க, நிலம் வாங்கினீங்க, பொலம் வாங்கினீங்க, மானியம் வாங்கினீங்க, உண்டா இல்லையா? அப்புறம் நீங்கள் தானே பிரிட்டிஷ்காரனுக்கு சேவகம் பண்ணி அவங்களுக்கு துபாஷியாக வேலை செஞ்சு, மினிஸ்டராக வேலை செஞ்சு, அவங்களுக்கே வேலை செஞ்சு. நான் உடனே கேட்பேன், சரிப்பா நாங்கள் தான் அவங்களுக்கெல்லாம் மினிஸ்டராக போயிட்டோம், ஓகே ஒத்துக்கிறேன். நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க? பட்டாளத்தில் இருந்தது ஓம் தாத்தா,
சமைச்சு போட்டது ஓம் பாட்டி இல்லையா? அவர் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் இந்திய படையினர் எல்லாரும் என்ன பிராமின்ஸாக இருந்தாங்களா? அது அந்த 3% தானே. அப்போ எப்படி இருக்க முடியும்? நீங்கள் தானே, உங்களுடைய மூதாதையர் தானே அங்கே இருந்தாங்க, உங்களுடைய ஆட்கள் தானே அங்கே வந்து அவங்களுக்கு துணி துவச்சி போட்டாங்க, ஷூ மடித்து கொடுத்தாங்க, உங்களுடைய மூதாதையர் தானே அவங்களுக்கு பயிர் செய்து சாகுபடி செய்து சோறை அமைச்சு அனுப்பி வச்சிங்க. நியாயமாக பார்த்தா தமிழ்நாட்டில் மார்வாடிங்களும் சைவ பிள்ளைமாரும் பிராமின்ஸும் மட்டும்தான் மைக்ரோ மைனாரிட்டி. நீங்கள் தான் சண்டை போடணும். போடுங்க, சண்டை போடுங்க, ரௌத்திரம் பழகு. அடையாளத்தை அழிப்பான் என்றால் உயிரையும் கொடுக்க தயாராக இருங்கள். அப்பத்தான், ஏன்னா யாரோ ஒருத்தர், யார் அது தெரியல, யாரோ ஒருத்தர் அப்படின்னு அமெரிக்காவில் போய் எங்கேயோ ஏதோ தெரியாமல் போகிறது வேற. யார்? அந்த விக்கிபீடியாவில் ஒரு என்ட்ரி, அவங்க வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது பெருமை தான். படிப்பு என்பதும் நமக்கு ஒரு போராட்டமாக இருக்கிறது. அதை நம்ம நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த படிப்புக்கான வாய்ப்புகளை இனிமேல் நாம் கேட்கணும். அரசு வேலை வாய்ப்புகளை எப்படி நமக்கு மறுக்கலாம்? கேட்டு வாங்க பழகுங்கள். இந்த 2024 கவர்மெண்ட் ஜாப்ல ஒதுக்கீடு வேணும். ஓட்டுன்னு வரும்போது அவ்வளோதான் ஆயிடுத்து. நான் வரேன். ஓட்டுன்னு வரும்போது நீங்கள் லாபியா ஒற்றுமையாக இருந்தா 300 ஓட்டில் இது நடக்கும் சார். இது நடக்கும். குழந்தைகளா, உங்களோட குழந்தைகள் யாரும் இந்த வாட்டி ஐஷன் வரல. நெக்ஸ்ட் டைம் நான் வந்தா குழந்தைகளை மட்டும் ஐஷன் வாங்க. இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாத்தையும் குழந்தைகளை வச்சு நாம் உண்மைகளை உலகுக்கு சொல்லுவோம். யார் கூட்டி கொடுத்தது, யார் காட்டி கொடுத்ததுலாம் யூடியூப்பில் பேசிக்கலாம். உண்மைகளை உலகுக்கு சொல்லுவோம். நம்ம மீது பரப்பப்பட்ட பொய்யான வீணான பழிகளை துடைத்து எறிவோம். இதுதான் உங்களுடைய புத்தாண்டு சபதமாக இருக்க வேண்டும். என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி.